ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கஜி அண்ட் சுஜி அந்த அக்கா வந்து பார்சல் அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அதுல வந்து இன்னைக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அமேசான்னு போட்டு வந்திருக்கு. அந்த அக்காவும் அந்த அண்ணனும் சூப்பர் சூப்பர் vlogலாம் போடுறாங்க, அதுவும் வந்து நீங்க பாருங்க. அதோட அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி அதையும் பாருங்க. அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னியா நீ? சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்சல் வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அக்கா. அவ தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லுமா. அத்தைக்கும் மாமாக்கும் தேங்க்யூ. அத்தைக்கும் மாமாக்கும் தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லு. என்னது இப்ப சொல்லு, காட்டு நீ சொல்லு, தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ கரெக்ட்டா சொல்லுவா. தேங்க்யூ சொல்லிட்டா. ஓகே, இது வந்து என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். மதியம் வந்து நாங்கள் அன்னதான வீடியோ போட்டிருக்கோம். கலவை சாதம், சாம்பார் கலவை சாதம், கலர் அப்பளமும் கொடுத்துருக்கோம் தாத்தா பாட்டிக்கு. அந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வந்திருக்கு அப்படின்றத பிரித்து பார்க்கலாம். கத்தி எங்க ஏதாவது பிஞ்சு கிஞ்சு போயிட போகுது, உள்ள ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கு. என்ன பாப்பா தின்னுகிட்டு இருக்க? பாப்பா என்ன தின்னுகிட்டு இருக்கா? இது முறுக்கு தின்னுகிட்டு இருக்க, ரிப்பன் பக்கோடா. சரி ஓகே, 2 பார்சல் வந்திருக்கு. துணி மாதிரி இருக்கு, என்னன்றத ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கலாமா? பாக்குறீங்களா 2 பேரும் ஓபன் பண்ணி? அப்ப மண்டே என்ன ஆட்ட ஆட்டுறா பாரு. வாவ், ரொம்ப நன்றிங்கக்கா அந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும். என்ன நிஷா இது? ஐயோ, கெவுன் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கக்கா அந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறமேட்டு இன்னொன்னு என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம். தியா பிறந்த நாளுக்கு இதை போட்டு விட்டுருவோமா? ஏன் போட்டு பாரு, போட்டு பாரு. அது என்னது? சூப்பரா இருக்கு. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அக்கா. 2 Dress அனுப்பிச்சிருக்காங்க தியா குட்டிக்கு. தியா எந்திரி போடுவோம் நம்ம. எந்திரி நிஷா. பாப்பாவுக்கு புது ஷர்ட் இங்க சொல்லிரு, பாப்பா புது ஷர்ட் போடுறேன்னு சொல்லு. பேச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு, பேச்சு வந்துடும். தியாவுக்கு இந்த மாதம் பிறந்த நாள், எனக்கும் நிஷாவுக்கும் கல்யாண நாள், தர்னீஸுக்கு பிறந்த நாள், எல்லாம் இன்னும் 4 நாள் இருக்கு. நிஷா கல்யாண நாளைக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். ஆட்ரா சக்கண்ணா போடுறா ஆட்டத்தை. எந்திரிச்சு காமிய அத்தைக்கு மாமாவுக்கும் அவங்களுக்கெல்லாம் காமிய. சூப்பரா இருக்கு நிஷா. கொஞ்சம் அது தியா இல்ல இல்ல, தியா யார் மாதிரினா நிஷா மாதிரி குட்டச்சி, ஆயி ஒரு குட்டச்சி. பாப்பா காமி உன் ட்ரெஸ்ஸை காமிங்க. ட்ரெஸ்ஸை எந்திரிச்சு காமி, எந்திரிச்சு காமியா. சூப்பரா இருக்காமா, அழகிடி நீ அழகி. அந்த ட்ரெஸ்ஸா? சரி இதை கழட்டிட்டு அதை போட்டுக்காம. ஏ அழகி, சூப்பரா இருக்கு. சரி பத்திரம் பீரோலுக்குள்ள வச்சுக்க, பிறந்த நாளைக்கு போட்டுக்கலாம், பர்த்டேக்கு. அந்த எப்பா எப்படி குனிஞ்சு குனிஞ்சு காமிக்கிறா பாரு. ஏ அப்பா பாபு கிட்ட தூரா இருக்கு. கை போடுங்க. ஏ அப்பா அழகே, எப்படி இருக்கு? நின்னு காட்டுமா? நல்லா இருக்கா கேளு. நல்லா இருக்கா? இங்க பாரு, நல்லா இருக்கா? அப்பா உன் கலருக்கா அதுக்கும் சூப்பரா இருக்குமா. பாவடைய தூக்கி காமிக்க கூடாது, அப்படி இப்படியே காமியா. வெரி குட். கரெக்டா இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் தான் வந்து கீழே இதாகுது, மற்றபடி சூப்பரா இருக்கு. 2 அண்ணாவும் அந்த அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ அண்ணா. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பாப்பாவோட இதெல்லாம் காமிக்கல, பேக் வச்சிருந்தால அதுதான் அவ போய் பிடிச்சிட்டாரு. இந்த இருங்க ஹேண்ட் பேக். ஓகே பாய் சொல்லிருமா. தியாமா
ஐயோ மரியோ பல்ட்டி குட்டி ஆயிட்டா. இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கினேன். இது ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குன்ட்டு கடைசியில் பார்த்தா அதில் தலைக்கு போடுற சடமாட்டி தான் இருந்துச்சு. அப்புறம் வெட்டி இது 5 ரூபா கடைக்கு போயிருந்தப்ப வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு. கழட்டி வச்சு கழட்டி பத்திரம் பீரோலுக்குள்ள வைங்க. நாளைக்கு போட்டுக்குவோம். நாளைக்கு இல்லை, பர்த்டேக்கு போட்டுக்குவோம். இங்கே பாரு, ஒரு நிமிஷம் இருங்க சார். இங்கே பாருங்க, ரோஜா பூவெல்லாம் இருக்கு. இந்த பக்கம் இருக்கு. எம்ப்ராய்டிங்க எப்படி பாப்பா இருக்கு? சூப்பர் சார், சூப்பர். அவ அந்த முறுக்கு திங்கிற ஆர்வத்திலே இருக்கா. குழந்தைங்கனாலே அப்படிதான் சாப்பிட்றதுலாம் இருப்பாங்க. சரி, வேற என்ன நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்க சார். ஆமா, நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் தாத்தா, நான் தாத்தா இல்லை அப்பா. தர்னிஷ் ஊருக்கு போயிட்டா 9ஆம் தேதி பர்த்டே அப்போ வந்துடுவான். எங்களுக்கு 9ஆம் தேதி தர்னிஷ் பர்த்டே. 26ஆம் தேதி என்ன நிஷா? வெட்டிங் டே, கல்யாண நாள். 28ஆம் தேதி பாப்பா பர்த்டே. எங்களுக்கு ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது என்னென்னா, எங்கள் கல்யாண நாள் அன்னைக்குன்னா நிஷா போய் ஆஸ்பத்திரியில் பாப்பா இதுக்கு பிறக்கிறதுக்கு 28ஆம் தேதி இவள் பிறந்தா. ஆனால் எங்கள் கல்யாண நாள் 26ஆம் தேதி அன்னைக்கே புள்ள பிறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது கல்யாண நாள் அன்னைக்குன்னே புள்ள பிறக்குமா அப்படின்னு. ஆனால் 2 நாள் கழிச்சு தான் அட்மிட் ஆனது 26ஆம் தேதி கல்யாண நாள் அன்னைக்குன்னு. அப்புறம் பிறந்தது எப்போ அப்படின்னா பாப்பா பிள்ளை எப்படி? ஆமாம். அப்புறமா பார்த்தா 28ஆம் தேதி பிறந்துட்டா. 2 நாள் தள்ளி பிறந்துட்டா கல்யாண நாள். இல்லாட்டி கல்யாண நாள் அன்னைக்குன்னே புள்ள பிறந்திருக்கும். வித்தியாசமாக இருந்திருக்கும்ல. மாமியா மாமியா மாமியா. நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பா பிள்ளையாடா. வெரி குட் வெரி குட். தாத்தாவா? அப்பா சொல்லு. சரி, எல்லாத்தையும் மடிச்சு நீட்டாக யானிசா எல்லாத்தையும் நீட்டாக மடித்து வச்சு பேக் பண்ணிட்டியா? பாப்பா உனக்கு பிறந்த நாளைக்கு போட்டுக்குவோம். உனக்கு அந்த அங்கிள் ஆண்டி சாக்லேட்டும் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க பிறந்த நாளைக்கு, ட்ரெஸ்ஸும் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. தம்பி பிறந்த நாளைக்கு அந்த டிஷர்ட்டும் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நீ இப்படியே சொல்லிக்கிட்டே அவங்க அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்களா? தெரியலையே, நமக்கு தெரியாதுல்ல அது. சரி, அதே மாதிரி அவங்க அனுப்பிச்ச பார்சலில் பருப்பு, இன்னைக்கு பருப்பு சாம்பார் வச்சாச்சு. அவங்க அனுப்பிச்ச அந்த டிஃபனில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரம்ஜான் அன்னைக்குன்னு செஞ்சு போட்டோம். கோதுமை தோசை சப்பாத்தி 2மே கொடுத்தாச்சு. அப்போ அவங்க வேற என்ன அனுப்பிச்சிருந்தாங்க? நிலக்கல்ல, அது புளிசோறு, லெமன் சாதம், அந்த இதுக்கெல்லாம் மல்லி சாதம் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ அவங்க அனுப்பிச்சதுல இன்னைக்கு சாப்பாடும். அப்போ அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்கள்ட்ட ஃபோன் பேசலாம் அப்படின்ட்டு நேற்று அம்மா நீ எல்லாம் ஃபோன் பேசலான்ட்டு ஃபோன் பண்ணேன். அவங்க கார் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இல்லாட்டி இன்னும் நிஷா பேசவே இல்லை. அண்ணா கிட்டே அந்த அக்கா கிட்டே பேசலாம். ஆனா அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் போடுற அந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சாங்க. அந்த அண்ணா பாத்தியா? அந்த வீடியோ பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. நிஷா தான் உங்க சப்ஸ்கிரைபர். ஓகே, அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. பாய் சொல்லிரு. பாருங்க. ஓகே பாபா, வெல்கம் தமிழ். பாய் பாய்.